லெமனை வச்சு டிஷ் வாஷிங் லிக்யூட் ரெடி பண்ணி காட்டியிருந்தேன். அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்தது. சில பேர் கண்டினியூஸாக எனக்கு டிஎம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு டவுட்டே இந்த பூந்தி கொட்டை ஆட் பண்ணி தான் பண்ணணுமா அப்படிங்கிறது தான். பூந்தி கொட்டையோட பர்பஸ் பார்த்திங்கன்னா அந்த நுரைச்சி வர்றதுக்காக மட்டும்தான், மற்றபடி எதுக்காகவும் இல்லை. நான் இன்றைக்கி பூந்தி கொட்டை இல்லாமல் தான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நுரை வரலன்னா பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் பூந்தி கொட்டை இல்லாமலே இதை ரெடி பண்ணிக்கலாம். எப்படி இந்த டிஷ் வாஷிங் லிக்யூட் ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ இந்த வீடியோவோட லிங்க் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூளும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஒரு டெப்த்தான பாத்திரத்தில் வச்சு ரெடி பண்ணுங்கள். ஏன்னா பேக்கிங் சோடா வினிகர்லாம் போடும்போது நல்லா பொங்கி வரும். லிக்யூடை ஜாமான் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. இல்லவே இல்லை, இது ஒரு மல்டிபர்பஸ் லிக்யூடுங்க. டிஷ் வாஷிங் லிக்யூட்னே சொல்ல முடியாது. இதை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி அடிப்பிடிச்ச பாத்திரத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக விளக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிட்ஸோட பாட்டில்ஸ். நான் இப்போல்லாம் பாட்டில் கிளீனர் வாங்குறதே இல்லை. இந்த லிக்யூடை ஊற்றி நீங்கள் ஜஸ்ட்டு குலுக்கிட்டு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிங்கனாவே போதும். அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் ஸ்மெல்லோட ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மண் சட்டியில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். அதை இந்த மாதிரி நீங்கள் கெமிக்கல் உள்ள டிஷ் வாஷிங் லிக்யூட்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் போய் அப்படியே அப்சர்வ் ஆகிடும். ஸோ மண் சட்டி விளக்கறதுக்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பூஜை பாத்திரம் விளக்குறது. இப்போல்லாம் புளி வச்சு நான் தேய்க்கிறதே கிடையாது. ஜஸ்ட் இந்த லிக்யூட் கூட கொஞ்சமாக சபினா ஆட் பண்ணி தான் விளக்குறேன். பாருங்கள், எல்லா பாத்திரமே இதை வச்சு தான் விளக்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு எப்படி இதை ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நான் வெளியில் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லைனா பயோ என்சைம்னு கிடைக்கும், அது வாங்கி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கெட்டு போகாது. கண்டிப்பாக இந்த லிக்யூடை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.